எம்ஜிஆர் கொடுத்த எம்பி பதவியை ஏற்க மறுத்த ஒரு நடிகை, அது எந்த நடிகை, அதற்கு காரணம் என்ன என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். கன்னடத்து பைங்கிலியாக சினிமாவில் பலம் வந்தவர்தான் நடிகை சரோஜா தேவி. ஜெயலலிதாவைப் போல எம்ஜிஆரின் அதிக படங்களில் நடித்தவர். இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதாவை விட மிகவும் அதிகமான படங்களில் சரோஜா தேவி எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்திருந்தார். எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி போலவே திரையில் எம்ஜிஆர் சரோஜா தேவி ஜோடியும் ரசிகர்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டது. எம்ஜிஆர் சரோஜா தேவி இருவரும் இணைந்து நடித்த எல்லா திரைப்படங்களுமே வெற்றி படங்கள்தான். இப்பொழுதெல்லாம் ஒரு நடிகர் ஒரு திரைப்படத்தில் ஒரு கதாநாயகியுடன் நடித்தால் ரசிகர்களுக்கு போர் அடித்துவிடும் என நினைத்து அடுத்த படத்தில் வேறு நடிகையுடன் ஜோடி போடுவார்கள். ஆனால் எம்ஜிஆர் இதற்கெல்லாம் விதிவிலக்கு. தொடர்ந்து ஒரே நடிகையுடன் நடிப்பார். அதற்கு காரணம், எம்ஜிஆரின் படங்கள் ஓடுவதே எம்ஜிஆருக்காகவும் அவரின் முகத்திற்காக மட்டுமே. எம்ஜிஆருடன் சரோஜா தேவி படகோட்டி, அன்பே வா, எங்க வீட்டு பிள்ளை, நான் ஆணையிட்டால், தர்மம் தலை காக்கும் என பல திரைப்படங்களிலும் சரோஜா தேவி நடித்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் ஒரு திரைப்படத்தில் நடிக்கும்போது சரோஜா தேவிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக சரோஜா தேவியிடம் பேசுவதையே நிறுத்திவிட்டார் எம்ஜிஆர். சரோஜா தேவியிடம் ஏதாவது சொல்ல வேண்டுமெனில் உதவியாளரிடம் சொல்லி அனுப்புவார். சரோஜா தேவி திருமணம் செய்து கொண்டு செட்டிலான பின் மற்ற நடிகைகளுடன் நடித்து வந்தார் எம்ஜிஆர். அப்போது சரோஜா தேவியின் கணவர் இறந்த செய்தி கேள்விப்பட்டு மனைவி ஜானகியுடன் பெங்களூரு சென்று சரோஜா தேவிக்கு ஆறுதல் சொன்னார் எம்ஜிஆர். அப்போது, இது மிகவும் கஷ்டமான சூழ்நிலை, உனக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. ஆனால் இதே எண்ணத்தில் நீ இருக்கக்கூடாது. நீ அரசியலுக்கு வா. பொது வாழ்க்கையில் உன் கவனம் திரும்பினால் உனது சோகம் மறையும். உனக்கு மேல் சபை எம்பி பதவி வாங்கி தருகிறேன் என சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆர். ஆனால் சரோஜா தேவியோ, இப்பொழுது எனக்கு அரசியலில் விருப்பமில்லை. நான் முதலில் இந்த சோகத்தில் இருந்து வெளியே வருகிறேன். அதன் பின்னர் அரசியலை பற்றி யோசிக்கிறேன் என சொல்லியிருக்கிறார் நடிகை சரோஜா தேவி என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எம்ஜிஆர் கொடுத்த எம்பி பதவியை ஏற்க மறுத்த நடிகை சரோஜா தேவி என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.